மாத்திரை சாப்பிட்டு சாப்பிட்டு வாயெல்லாம் கசக்குது. ஜூஸ் ஏதாவது போட்டு கொடுக்கட்டுமா? வேணாம். நீ வேணா வீட்டுக்கு போயிட்டு வாயன் வடிவே. இல்ல பரவாயில்லங்க. அதான் இன்னைக்கு டிஸ்சார்ஜ் ஆயிடுவீங்கல்ல, நாம சேர்ந்தே வீட்டுக்கு போலாம். ம். வாங்க. அண்ணி இந்தாங்க. எப்படி இருக்கீங்க? ம், நல்லா இருக்கேன். ம். உங்களை போய் இப்படி பண்ணிட்டானே என்ன, அதை நினைச்சு நினைச்சு மனசே ஆறல. என்ன, அவன் சின்ன சின்ன தப்பு பண்ணும்போதே கண்டிச்சிருக்கணும். அப்படியே விட்டுட்டிய. செல்லம் கொடுத்துதான் அவனை இந்த அளவுக்கு ஆளாக்கிட்டிய. ஏய் விடு கோமதி, நடந்து முடிஞ்ச விஷயத்தை பத்தி இப்ப ஏன் பேசிக்கிறக்க? அண்ணி, டாக்டர் என்ன சொல்றாங்க? இனிமே எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இன்னைக்கு வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடலாம். நல்ல விஷயம். சாப்பிட்டியாண்ணே? சாப்பிட்டேன். உங்க குடும்பத்துக்கு தான் நான் அடுத்தடுத்து நிறைய தொந்தரவு கொடுத்துட்டேன். அடையாங்க, அதனால என்ன, பரவாயில்ல. அப்படி சொல்றது உங்க பெருந்தன்மை. ஆனா என்னாலதான் கதிர் ஜெயிலுக்கு போற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்காக நீங்க என்ன மன்னிக்கணும். ஏங்க பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறீங்க? என்னமோ இதெல்லாம் நடக்கணும்னு இருந்திருக்கு, நடந்துருச்சு, விடுங்க. அண்ணே, அவன் ஒரு எறும்புக்கு கூட துரோகம் நினைக்காதவன். யாரா இருந்தாலும் ஓடி போய் உதவி செய்வான். தன்னை பத்தி யோசிக்கிறத விட அடுத்தவங்களை பத்தி தான் யோசிப்பான். நாங்க அவனை அப்படிதான் வளர்த்திருக்கோம். தெரியும் கோமதி, பெத்த புள்ள மாதிரி கொஞ்ச நாளா என் கூடவே நிக்கிறான். நான் சுயநினைவோட இருந்திருந்தா இப்படி எல்லாம் நடந்திருக்காது. நடந்து முடிஞ்ச விஷயத்தை பத்தி யோசிச்சு என்ன ஆக போகுது, விடுங்க. ஏன் அண்ணி, நீங்க எதுவும் சாப்பிட்டீங்களா? இல்ல கோமதி. இவளை நினைச்சாதான் எனக்கு கவலையா இருக்கு. எதுவுமே சாப்பிடாம உட்காந்துட்டு இருக்கா. ஏப்பா, உடம்பு முடியாதவங்கள பாத்துக்கிறதுக்கு நீ முதல்ல தெம்பா இருக்கணும்ப்பா. வடிவே, நீ கேன்டீன்ல போய் ஏதாவது சாப்பிட்டு வா. நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேங்க. கொஞ்சம் காஃபியாவது குடிச்சிட்டு வா. கோமதி, கூட்டிட்டு போமா. சரிண்ணே, நான் போயிட்டு வரேன். கூட்டு போ. அண்ணி வாங்க போலாம். இல்ல கோமதி, வேண்டாம். வாங்க அண்ணி, காஃபி தானே, அதான் இவர் இருக்கார்ல, இவர் அண்ணன் கூட இருப்பாரு. நான் பாத்துக்கிறேன்ப்பா, நீ போ. வாங்க. இந்த பிரச்சனையில உங்களுக்கு ஏற்கனவே இருக்க பிரச்சனையை மறந்துடாதீங்க. அப்புறம் கேன்சருக்கான மருந்து மாதிரி எல்லாம் சாப்பிடுறீங்களா? சாப்பிடுறேன். யாருக்கும் தெரியாம திருட்டுத்தனமா சாப்பிடுறேன். அப்புறம் இப்ப உங்களுக்கு வைத்தியம் பண்ற டாக்டர் கிட்ட அந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டீங்களா? சொல்லிட்டேன். கதிரும் சொல்லியிருப்பான் போல. வீட்டுல யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க.
இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் அந்த விஷயத்த வீட்டுல மறைக்கணுமா நீங்க? மறைச்சுதானே ஆகணும். எதுக்கு இந்த விஷயத்துல இவ்வளவு பிடிவாதமா இருக்கீங்க? எனக்கு ஏதாவது ஒண்ணுன்னா என் குடும்பத்தால தாங்க முடியாது. பாத்தீங்கல்ல, நொறுங்கி போயிடுவாங்க. அம்மாவுக்கு ஏதாவது ஆயிடும். விஷயம் தெரிஞ்சா எல்லாரும் வருத்தப்படுவாங்கன்னு யோசிக்கிறீங்க. இந்த விஷயத்த மறைச்சு வைக்கிறதுனால இதை விட பெரிய பிரச்சனை வந்துருமோன்னு எனக்கு தோணுதுங்க. கதிருக்கு என்னால இனிமே எந்த பிரச்சனையும் வராது. ஐயோ, நான் கதிரை பத்தி மட்டும் யோசிக்கலைங்க. நம்ம குடும்பத்தில் இருக்க எல்லார பத்தியும் தான் யோசிக்கிறேன். இன்னும் எவ்வளவு நாளைக்கு தான் வெளியில தெரியாம இந்த விஷயத்துக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க முடியும்? ஒவ்வொரு தடவையும் நீங்க ஆஸ்பத்திரி போறப்பெல்லாம் எப்படி போய் சொல்லிட்டு போக முடியும்? இப்ப ஏற்கனவே உங்க தம்பிக்கும் உங்க தம்பி பையனுக்கும் சந்தேகம் வந்துடுச்சு. அவங்க 2 பேரும் சும்மா இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? அவங்கள நான் பாத்துக்கிறேன். ஆனா என் குடும்பம் எனக்காக அழறத என்னால தாங்க முடியாது. நான் முழுசா குணமாகிற வரைக்கும் இந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது. நீங்களும் யாருக்கும் எதுவும் சொல்லக்கூடாது. ம். வாங்க அண்ணி. அண்ணி பாத்துக்குங்க, டிஸ்சார்ஜ் ஆகும்போது சொல்லுங்க. ஏப்பா, அப்ப நாங்க கிளம்புறோம்ப்பா. சரிங்க அண்ணே. அண்ணனை பாத்துக்குங்க அண்ணி. பாத்துக்கிறேன். நடந்த எதையும் நீங்களும் மனசுல வச்சுக்காதீங்க. நாங்க எதையும் மனசுல வச்சுக்கிறது இல்ல. மத்தவங்களும் தேவையில்லாம வன்மத்தை வளர்க்காம இருந்தா சரிதான். கோமதி, வா போலாம். சரிங்க, வரேன்ப்பா. போயிட்டு வரேன். போயிட்டாங்களா? கிளம்பிட்டாங்க. ஃப்ரூட்ஸ் ஏதாவது கட் பண்ணி தரட்டுமா? வேணாம். அண்ணா, உன் மாதிரி இப்படிலாம் பண்ணுவான்னு எனக்கே தெரியல. நான் சொன்னதில் நம்பிட்டேன். என்ன மன்னிச்சிருக்கேன். டேய் சக்தி, விடுடா விடு. அவனுக்கு ஏன்டா இம்புட்டு கோபம் வருது? உங்க மேல அம்பிட்டு பாசம் வச்சிருக்கான். பாசம் இருக்கிறதாலதான் புடிச்சு தள்ளி விட்டானா? ஐயோ, அவன் பேரிட்டு எதுவும் பண்ணியா? நீ அவனை பாட்டிட்டு அடிச்சுட்டு தான் வரான். விட்டுனாலா அண்ணனாகட்டும் நீங்களாகட்டும் எதுவா இருந்தாலும் என்கிட்டயும் அவங்ககிட்ட தான் முதல்ல சொல்லுவீங்க. ஆனா இப்ப கொஞ்ச நாளா நீங்க 2 பேருமே என்கிட்ட எதுவுமே சொல்றது இல்ல. என்கிட்ட சரியா பேசுறது கூட இல்ல. நீங்கள் அண்ணனும் முழுக்க முழுக்க கதிர் பக்கமே சாஞ்சிட்டீங்க. நீ அந்த வருத்தம் தான். நான் யார் பக்கமும் சாயல. கதிர்கிட்ட கூட எனக்கு உடம்பு சரியில்லாததை சொல்லணும்னு நினைக்கல. அவனா கண்டுபிடிச்சான்.
அவனா கூட வந்து நின்னான். அண்ணா அதான் எல்லாருக்கும் தெரிஞ்சிடுச்சுங்களா அண்ணா? அப்ப எங்களை நம்பியிருக்கலாமே. அண்ணா எதுவானாலும் கூட பிறந்த தம்பிண்ட என்கிட்ட தானே சொல்லணும். எதுக்குண்ணா அவங்ககிட்ட சேர்ந்து சுத்திட்டு இருக்கீங்க? அது என்னால தாங்கிக்கவே முடியலண்ணா. எங்க 2 பேருக்கு அந்த வருத்தம் தானே இப்ப. அப்பனா உங்க பங்குக்கும் ஏதாவது செய்ய வேண்டியிருந்தா அதையும் செஞ்சிருங்க தம்பி. அப்ப உங்களுக்கு திருப்தியா இருக்கும்ல? ஐயோ நீ என்னடி இவ்வளவு பெரிய வார்த்தை சொல்லிட்டீங்க? நான் அப்படி சொல்ல வரலங்க. நீ குமார் பண்ணது ரொம்ப பெரிய தப்பு தம்பி. இவரை தள்ளி விட்டது ஒரு தப்புன்னா அந்த இடத்துல நிக்காம ஓடி வந்தது இன்னொரு தப்பு. அது மட்டும் இல்லாம அங்க நடந்த மொத்த பழியையும் தூக்கி கதிர் மேல போட்டானே, அதெல்லாம் ரொம்ப பெரிய தப்பு. ஐயோ பெரியப்பா என்ன ஆனாரு ஏது ஆனாருன்னு கூட கவனிக்காம அவர் ஹாஸ்பிட்டல்ல கூட சேர்க்காம அப்படியே ஓடி வந்துட்டா. அது மிகப்பெரிய தப்பு தான். அது மன்னிக்க முடியாத தப்பு தாங்க. நீ உங்களுக்கு என்ன கோவம் வருதோ அது மாதிரி 1000 பங்கு எனக்கு கோவம். அவனை வச்சு பெல்லு பெல்லுன்னு வெளுத்துட்டு தான் வரேன். அண்ணா நீங்க வளர்த்த பையன் தெரியாம பண்ணிட்டான். அவனை வெறுத்துறாதீங்கண்ணா. ஆனா இனிமே இந்த தப்பு பண்ணாம பாத்துக்கிறேன். அவனை மட்டும் வெறுத்துறாதீங்கண்ணா. என்னால முடிஞ்சது அவனை போலீஸ்ல ஒப்படைக்காம இருந்ததுதான். அதை நான் பண்ணிட்டேன். இதுக்கு மேல அவன் ஏதாவது பண்ணான்னா நான் கண்டுக்கவே மாட்டேன். அப்புறம் எதுவா இருந்தாலும் அப்பனும் மகனும் தான் பாத்துக்கணும். இனிமே பண்ண மாட்டேன். அப்படி பண்றதுக்கு நான் விட மாட்டாங்கண்ணா. மேடம் சொல்லுங்கம்மா. பில் ரெடி ஆயிடுச்சு. பே பண்ணிட்டீங்கன்னா ப்ரொசீஜர் எல்லாம் முடிச்சு ஈவினிங் டிஸ்சார்ஜ் ஆயிடலாம். சரிம்மா. அண்ணே கொடுங்க நீ, நான் கட்டிடுறேன். அண்ணா குமார் பண்ணது தப்பு இல்லைன்னு சொல்ல முடியாதுண்ணா. அது மிகப்பெரிய தப்பு தான். அது மன்னிக்க முடியாத தப்பு. அவன் நிலைமை புரிஞ்சுக்கிட்டு தயவு செய்து பண்ணிச்சிருங்கண்ணா. இல்லை சரவணா பா இங்க வாடா. என்னங்கப்பா? இல்லடா அவருக்கு என்ன வேணும் கேளு. என்னென்ன வேணும்? நேத்து எள்ளுருண்டை வாங்கிட்டு போனேன். ஓ என் பேரனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுதான் வேணும்னு ஒரே அடம். 2 பாக்கெட் எள்ளுருண்டை, 1 பாக்கெட் கடலை மிட்டாய் கொடுங்க. சரிண்ணே. ம் காசு அங்க கொடுத்துருங்க. இந்தாங்க வரேன். சொல்லுங்கப்பா. இல்லடா என்ன விஷயம்டா? நான் அண்ணே வணக்கம். பரவாயில்லையே, முக்காவாசி வித்து போச்சு போல. நான் தான் சொன்னேன்ல நம்ம தரோம் அப்படின்னு. ஆமா, நீங்க சாப்பிட்டு பாத்தீங்களா? சாப்பிட்டேன், நல்லா இருந்தது. எப்படி இருக்கீங்க? நான் நல்லாதான் இருக்கேன். கஸ்டமர் கிட்ட கண்டிப்பா எங்க பொருளோட தரத்தை பத்தி எல்லாம் சொல்லியிருக்க மாட்டீங்க, விளம்பரப்படுத்திருக்கவும் மாட்டீங்க. ஆனாலும் பரவாயில்லையே, இம்புட்டு வித்து இருக்கே. ஏப்பா உன் பொருளை விளம்பரப்படுத்துறது என் வேலையா? அப்படி சொல்லலைங்க. ஆமா, ஏன் நீங்க 2 பேரும் 2 நாளா கடையை திறக்கல? ஏய் அதெல்லாம் எதுக்கு உனக்கு? இல்ல,
நீங்க கடையை திறந்திருந்தா மீதியை வித்திருக்கோம்ல. நீங்களே ஃபோன் பண்ணி அடுத்த பேட்சை கொண்டு வர சொல்லியிருப்பீங்க. இல்லை சரவணா, அப்பா வித்த பொருளுக்கான காசை கணக்கு போட்டு கொடுத்து விட்றேன். சரிங்கப்பா. ஐயோ, காசுல இப்ப வேண்டாங்க. நான் இன்னும் கொஞ்சம் ஸ்வீட்லாம் வச்சுட்டு போறேன். அப்புறமா மொத்தமா வாங்கிக்கிறேன். தம்பி, வித்த வரைக்கும் காசை வாங்கிட்டு போக வேண்டியதானே? வாரம் வாரம் வாங்கிக்கிறேங்க. அப்பதான் கணக்கு கரெக்டா இருக்கும். அப்போ தொடர்ந்து உன் ஸ்வீட்டை பூரா இங்கதான் வச்சு விற்க போற, அப்படித்தானே? வியாபாரம் ஆகுது தானே. நீங்க 500 பொருள் வச்சிருக்கீங்க, அதோட இது இருக்கட்டுமே. இன்னும் ஒரு 3 நாள் கழிச்சு வரேன். எல்லாமே வித்துரும். அதுக்கு முன்னாடி வித்தாலும் எனக்கு ஃபோன் பண்ணுங்க. அரை மணி நேரத்தில் கொண்டு வந்து ரீஸ்டாக் பண்ணிடுறேன். தம்பி, எல்லாம் சரி. உன் பேர் என்னமோ சொன்னிய? கார்த்திகேயன். கார்த்தி. ஊரோட ஏதோ நாச்சியாபுரம்னு சொன்னீங்களே, அதானே? ஆமா. சரிப்பா, என்ன படிச்சிருக்க? பிடெக் முடிச்சிருக்கேன். ஓ, பிடெக் முடிச்சுட்டு என்ன பிசினஸ்ல இறங்கிட்டீங்க? அதானே. ஏன் தம்பி, இவ்வளவு படிச்சிருக்கீங்க, வேற ஏதாவது ஒரு நல்ல வேலை வீட்டுக்கு போயிருக்கலாம்ல. எதுக்கு இப்படி கடையா வந்து ஸ்வீட் வித்துக்கிறீங்க? எல்லாருமே பெரிய வேலைக்கு போயிட்டா இந்த மாதிரி வேலையெல்லாம் யாருங்க பாக்குறது? தம்பி, ரொம்ப நல்லா பேசுற நீ. வாய் உள்ள புள்ள தானுங்க பொழைக்கும். சரி, நான் வரட்டுமா? சரி, வரேன். ஹாய், எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். கடைக்கு வந்தீங்களா?